தான் போய்க்கலாம். பஸ்ஸுகளெல்லாம் ஸ்லோவாக தான் கவனிப்பாராட்டு கிடக்குறன்றதான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. எங்கட பஸ் நல்லா ரோட்டெல்லாம் கீழே இறங்கி இன்னும் 2-3 மாதிரி ஓடி ஓடி எல்லாம் வைப்ரேட் பண்ணி எல்லாம் தான் கிடக்கு பாருங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீதியால் எத்தனையோ வகையாக கடந்த 6 வருஷங்களாக இந்த வடமராட்சி. வணக்கம் ராவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பருத்தித்துறை பிரதான வீதியில் நிற்கிறோம். இன்றைய இப்போ செம்பியம்பட்டு சந்தி, இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். செம்பியம்பட்டிலேருந்து பருத்தித்துறை நோக்கி போகிறேன். இந்த மருதங்கணி பருத்தித்துறை இந்த பிரதான வீதி பல வருடங்களுக்கு முதலே காப்பீட் வீதியாக மாறுபட ஒரு நல்ல தரமான ஒரு வீதியாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த வீதி பழுதடைந்து பொதுமக்களினுடைய பாவனைக்கு உதவாத தன்மையில் இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். அதாவது வடமராட்சியையும் வடமராட்சி கிழக்கையும் இணைக்கின்ற பிரதான வீதி இந்த வீதி. எத்தனையோ நோயாளர்கள் சரி, அரச உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவர்கள் எல்லாம் இந்த வீதியால் பயணம் செய்கிற ஒரு பிரதான வீதி. இந்த வீதி கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடையில் அந்த வீதி பிரயாணம் செய்ய முடியாமல் ஒரு குன்றுங்குழியுமான நிலையில இருக்குது. இப்போ தற்காலத்தில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான வீதிகளாக இருந்தாலும் சரி, உள்ளூர் வீதிகளாக இருந்தாலும் சரி, காப்பீட் வீதியாக நவீன முறையில் மாற்றப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த காலத்தில் மிக முக்கியமான வடமராட்சியும் வடமராட்சி கிழக்கையும் நடக்கிற பிரதான வீதி இன்னும் கவனிப்பாராட்டு கிடக்கிறன்றதான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அந்த வீதி தொடர்ச்சியாக அப்படியோ பலதடைந்த நிலையிலே திருத்துற மாதிரி தெரிய இல்லை. இந்த வீதியால நிறைய பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியும், குறிப்பாக நானும் அந்த வீதியால மிகவும் பாரதூரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சரி, ஏனென்றா இந்த வீதியில போக்குவரத்து செய்கிறேன். நான் என்னுடைய பணியின் நிமித்தம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 6 வருஷங்களாக இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் இந்த வீதியால பணி நிமித்தம் போய் வந்து கொண்டிருக்கிறேன். அதனால அந்த எனக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில கூட அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன போல நிறைய பேரும் இந்த வீதியால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறான். எனவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பாக கவனம் செலுத்தி மிக விரைவில் இந்த வீதிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றதான் நிறைய பேர் விருப்பமாகவும் இருக்கும். சரியோ, அப்போ அந்த வீதியினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குது, எப்போ அந்த வீதிக்கு விமோசனம் கிடைக்கும் என்ற தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். தொடர்ந்து வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது மருதங்கணி பருத்தித்துறை பிரதான வீதி. இது வேணுங்க, அதான் மாமனத்தந்தியிலேருந்து நாங்கள் இப்போ இஞ்சால் பருத்தித்துறை நோக்கி போகிறோம். பாருங்க, இப்போ பருத்தித்துறை நோக்கி போயிருக்க இதில் பாருங்க, இதில் ஒரு முதலாவது பள்ளம் வருது பாருங்க. ரோட்டு ஃபுல்லாகவே பாதிக்கப்படும். இதில் ஒரு மதகு இருக்குது பாருங்க. இந்த மதகடியில் தான் ரோட்டெல்லாம் கீழே இறங்கி போயிடுச்சு பாருங்க. இது ஒரு மதகு படத்தில் வேணும். சரியான குரங்காக தான் கிடக்கும், பள்ளமாக கிடக்கு. இந்த வீதியில் 2 சைடு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம், ரோடு பட்டிக்கிறாங்க. இதில் வயல் நிலங்கள் எல்லா வீதியும் குறைச்சலையில இப்போ இது காப்பீடு நல்ல ஒரு தரமான வீதியாக இருக்குது. இடத்துல ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பள்ளம் எல்லாம் அப்படி கிளம்பி பட்டு போயிடுறாரு. நானும் நண்பர்கள் போய் கொண்டிருக்கேன். ரோட்டோட ஏற்கனவே இந்த வீதி புதுசா காப்பீட் வீதியா மாற்றப்பட்ட அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த ஏரியா, இந்த விடத்தை பாத்தீங்கன்னா இந்த 2 சைடும் அந்த மருத மரங்கள் நிற்குது. நல்ல மருத மரம் அப்பெல்லாம் நல்லா சடைச்சு நின்றாது, தெரியும், நல்லா அழகா இருந்தது. பாத்தீங்கன்னா இப்போ அப்படிதான் நிற்குது. ஒரு மருத மரம் சோலை மாதிரி தான் நின்றது. சரியோ, அப்படிங்க இந்த ரோடு புதுசா திருத்தி காப்பீட் சும்மா புதுசா இருக்கீங்க. ஒரு வீடியோட போட்டுருவேன். என்ன தூர வரைக்கும் அதை பார்த்து கொண்டு வரைக்கும் நல்ல எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற பாதைகள் மாதிரி, வெளிநாட்டு வீதிகள் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. சரி, இந்த மரங்கள் எல்லாம் 2 சைடு இருக்கீங்க. நடுவால போறது ஒரு வெளிநாட்டில் போற பயணம் செய்கின்ற ஒரு
உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற ஒரு வீடியோ பதிவு செய்தான். சரியா? அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் சரியா இந்த இடத்துல ஓகேயா இருக்குது. சரி, அங்கால போக போக தான் கொஞ்சம் ரோட்டு டேமேஜா இருக்குது. தொடர்ந்து போய் பார்ப்போமா. எத்தனையோ அரசு அலுவலகர்கள் வந்து இந்த வடமராட்சி பகுதியிலிருந்து வடமராட்சி கிளாக்கு போறது போலாமே. இதுல எல்லாம் ரோடு பண்ண வாங்குறாங்க. 2-3 இடத்துல மதாக வருது பாருங்க. இந்த மதாக பாருங்க எப்படி இறங்கி கிடக்குது பாருங்க. இந்த சீமெந்து இந்த பாருங்க அந்த மதகையில பாலம் போட்டு கிடக்குல்ல பாருங்க இவ்வளவு இறங்கி போட்டு ரோட்டு கீழே இறங்கிடுச்சு. அது அந்த சீமெந்த மதகு மேலா தெரியுது பாருங்க. இப்போ இதுல எல்லாம் வாகனங்கள் பஸ்ஸுகளில் எல்லாம் பாருங்க சரியா குலுக்கி அடிக்கும். ஏன்னா இஞ்சால இருங்க பிரச்சனை. இது சதுப்பு நிலம் தானே 2 சைட்லயும். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா செய்கிற காலப்பகுதியில் பெரிய சவாலாக தான் இருந்திருக்குமே. ஏன்னா இந்த வீடு வந்து ஒரு 2 சைட்ல மட்டும் சதுப்பு நிலம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நல்ல சிறவா கொஞ்சம் வாடுங்க. இந்த ரோட்டுக்குள்ள பாருங்க அப்படி கண்டிஷனை பாருங்க. அப்போ இந்த ரோட்டில் எப்படி பிரயாணம் செய்கிறாங்க. பெரிய பெரிய பள்ளங்கள் ஆகிறாங்க. பயணிக்கிற வந்து கொஞ்சம் ஆபத்து தான். கொஞ்சம் சில வரங்க இங்கே பாருங்க அடுத்த வள்ளத்தை இப்பயே எப்படி கிடக்கண்டா மாறி காலத்தில் இந்த இடமெல்லாம் கண்ணி நிறைஞ்சிருக்கு. சரியோ? அப்போ இந்த ரோட்டின் நிலையை பாருங்க. இங்கே பாருங்க பள்ளம் அப்படியே பள்ளம் வாங்குறாரு. நாங்கள் கூடுதலாக பைக்கிலையும் பஸ்ஸுலேயும் தான் போகிறது. அப்படி போய் வரைக்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே நான் இந்த மருதங்காணி பிரதேசத்தில் கடமையை நிமித்தம் போய் வந்து கொண்டிருக்கேன். அப்போ இந்த வீதி வந்து பிரதானமான வீதி. சரியோ? எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக தான் கிடக்கு பாருங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீதியால் எத்தனையோ வகையான நோயாளர்கள் சரி, பெண்கள் சரி, குழந்தைகள் சரி, என்ன எத்தனையோ வயதானவர்கள் எல்லாம் பஸ் வழியும் மோட்டர் சைக்கிள் வழியும் போகிறது வழக்கம். இப்படியான வீதி இருந்தால் பாருங்க எப்படியும் விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்குது. பின்னுக்கு பஸ் வருது பாருங்க, பஸ் வருது. அப்போ உரிய அதிகாரிகள் கூடிய கவனம் செலுத்தணும் இந்த ரோட்டு திருத்த வேலையில. அப்படி தெரியுமா தான் கிடாது பாருங்க. இதில் பெரிய ஒரு வெள்ளமா. அதாவது யாழ் மாவட்டத்தில் இந்த காலத்தில் இப்படி ஒரு வீதியாண்டு சொல்கிற அளவுக்கு இந்த வீதியினுடைய கண்டிஷன் இருக்குது பாருங்க. அப்படி குன்றும் குழியுமா தான் கிடாது. இப்போ எல்லா வகையான வீதிகளும் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான வீதிகள் எல்லாம் காப்பேட் வீதியாக மாறிடுது. இது பிரதான வீதி. இன்னும் காப்பேட் வீதியாக மாறினாலும் அதில் ஒரு ஒழுங்கான பராமரிப்பு இல்லாத டேமேஜ் ஆகி கொண்டு தெரியும். இது வந்து முன்னாடி வைரவர் ஆலயம். எல்லாம் போறீங்க ஒரு சீட்ல இருந்து சரியாப்பெல்லாம் குலுக்கி அடிக்கும். தெரியும்? மற்ற எத்தனை வகையான விபத்துகளும் ஏற்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் நச்சுகள் சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. பார்த்தா காத்திரம் கபாலி உடைஞ்சு கம்பியால காட்டியிருக்கு. கம்பியால காட்டியிருக்கேன். கபாலி எல்லாம் உடைஞ்சு அவ்வளோ லீவு உடைஞ்சு உடையெல்லாம் இந்த பள்ளம் தெரியாது. இந்த ரோட்டில் ஓடிதான் இந்த நிலம். கபாலி மட்டும் இல்லை, நிறைய மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸுகள் எல்லாம் கிளுங்கும். மோட்டர் சைக்கிள் எல்லாம் அப்படியே கிளுங்குற மாதிரி தான் கிடாது. சரி, எல்லாம் இந்த ரோட்டில் ஓடி இந்த பள்ளங்களுக்கு ஓடி ஓடி எல்லாம் வைப்ரேட் பண்ணி எல்லாம் உடைஞ்சு போகும். எத்தனையோ வாகனங்கள் இந்த ரோட்டால் ஓடி இந்த நட்டுகள் விளாண்டு ஆணிகள் விளாண்டு இடையில காத்து போய் நிற்கிறது. அப்படியான பெரிய பெரிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் நாளாந்தான் சந்திக்கிற ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது. சரி, அப்போ இந்த ரோட்டு வேகமாக விரைவாக நிறுத்தப்பட்டால் தான்
பொதுமக்கள் சரியான முறையில் சிறந்த முறையில் தங்களை அத்தியாவசிய தேவைகளை நிறைவேறக்கூடிய மாதிரி இருக்கு. இதாக இருக்கு இந்த ரோட்டுகளை பாருங்க இப்படி வெட்டி கிடக்குங்க. கிட்டத்தட்ட 2.5-3 கிலோமீட்டர் கிட்ட இருக்குமே தூரம். இங்கே வேணுங்க அப்படியே மாப்பழம் போயிருக்காங்க ரோடு. இந்த ரோட்டுக்கு அப்பதான் விடிவு பெற போகிறது தெரியாது. நான் இந்த ரோட்டு காப்பீட்டா மாறினா அப்புறம் வீடியோ போட்டுருந்தேன். தரமான ஒரு போக்குவரத்து இங்கே வேறுங்க என்ன 5 அப்படி விட. அதாவது இந்தியாவில் பக்கம் இந்த டிராஃபிக் பெரிய வாகன நெரிசல்கள் குறைவு வேண்டபடியா நிறைய இந்த டிப்பர்கள் எல்லாம் இதால் தான் போக்குவரத்து செய்கிறது. அதாவது உங்களை A9 டிப்பர்கள் எல்லாம் பாரா ஊர்தியில் எப்படி பொதுவாக ரோட்டில் எல்லா வாகனங்களும் போகிறாதானே. ஆனால் ரோட்டின் தரம் இப்படி கிடாக்கு வசண்டு வருது வாரம். நாம் ஸ்லோவாக தான் போய்க்கலாம் பார்த்தீங்க. பஸ்ஸுகள் எல்லாம் ஸ்லோவாக தான் போகணும். ரோட்டின் கண்டிஷன் அப்படி. பிரதானமான ஒரு இந்த வீதி விரைவாக திருத்தப்பட்டு பொதுமக்களுடைய அந்த போக்குவரத்து இலகுவடுத்தப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருடைய விருப்பம். செய்ய இதுல வேறுங்க பாத்தீங்க. திருத்த வேலை செய்யறதுக்காக வெட்டி விட்டுக்கிறாங்க. வெட்டி அது புல்லுகள் எல்லாம் முடிச்சு புல்லும் காஞ்சிட்டு பாருங்க. இவ்வளோ வருஷம் கணக்காக இப்படி தான் கிடக்கு இன்னும் திருத்தப்படையில். அப்போ இதனால விபத்துகள் ஏற்படும். சிறந்த ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தும் மூலமாக நல்ல ஒரு திருத்த வேலை நடைபெற்று நல்ல ஒரு வீதியாக இந்த வீதியை விரைவில் அமைய வேணுமென்றதுதான் எல்லாரும் வேண்டுகோளாகவும் இருக்கும். இந்த ரோட்டால பயணிக்கிறார்கள். இவங்க அவதானத்தோட பயணிக்கிறோம். குறிப்பாக மாலை வேளைகளில் இரவு வேளைகளில் பயணிக்கிறார்கள். கொஞ்சம் கவனமா போயிடுறோம். மற்ற மாதிரி நீல பாருங்க மோட்ஸ் வழியே பெரிய கரண்ட் பல்புகளும் இல்லை, லைட்களும் இல்லை. அதனால இந்த இரவு வேளையில சரியா இருக்காதான் உடம்புல இருக்கு. நாவல் மரம் எல்லாம் இப்போ சீசன் நாவல் சீசன் தொடங்க போகுது. இவ்வளவு பூத்துக்கிறாங்க. நாவல் பழத்துக்காக இந்த நாவல் மரம் எல்லாம் வந்து பூத்துருக்கு பாத்தியல். இன்னும் ஒரு 2-3 மாதிரி நல்ல நாவல் பழங்களாக ஆகலாம். இப்படியான அழகான இயற்கை சூழல்கள் இயற்கை வளங்கள் நிறைந்த பிரதேசம் தான் எங்களினுடைய இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டல் நிலங்கள், கண்டல் தாவரங்கள். இந்த சூழல் சமநிலைக்கு இந்த கண்டல் தாவரங்கள் மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்குது. பாத்தியல் எப்படி ஒரு அழகாண்டு. இதுலேயும் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு மரம் இருக்குது பாருங்க. பூக்களை பாருங்க. இது ஒரு வகையான பூக்கள் அழகாக இருக்குன்னு நல்லபடியாக இருக்கு பாருங்க. இந்த என்ன அழகு அப்படியா இருக்கானே எருக்கலை. எருக்கலை பூக்களை பெருசாக ஒரு தரம் விரும்புகிறா இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு இது பாப்பியல் பாருங்க கூட அப்படியா இருக்கு. அப்படியே அழகான அப்படியே இருக்கு. சிறிய மாட்டு பட்டியாக போய் கொண்டிருப்பாருப்பா. நிறைய மாடுகள் சேர்ந்து ஒரு பட்டியாக போய் கொண்டிருக்கேன். ஐயா கைது கொண்டு போகும். அதான் எங்களோட சார் போதுதாரம் இடத்துல ஓகே இருக்கு.
பிரபலமான இந்த வீதி ஒரு வீதியாக திருத்தப்படவும் எல்லா விருப்பமும் அப்படி ஒரு செப்பனிடப்பட்ட ஒரு நல்ல ஒரு போக்குவரத்தை சொல்லக்கூடிய மாதிரி இந்த வீதி அமைய வந்தது என்று நாங்கள் நம்புறோம். இது நட்டமல்லது அப்படி வாங்குவோம். இப்போ நாங்கள் நாகர்கோவில் சந்திக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக நாகர்கோவில் சந்தி கட்டிடுங்க. இதுலேயும் ஒரு டேமேஜாக தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எழுதுமட்டு வாழ்க்கை போகிற ரோடு இப்போ தான் செய்து கொண்டிருக்கணும். அதில் பாலம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீதியும் செய்து கொண்டிருக்கணும். நாகர்கோவில் நாகரம்புரம் ஆலயம் பார்த்தீங்கன்னா அழகான சூழல்ல இருக்குது. ரைட், இப்ப நாங்கள் நாகர்கோவில் தாண்டி போறோம். இப்ப பாருங்க, இன்னும் ஒரு பச்சை இடத்துல இது வந்து பலதாய் போயிருக்காங்க. இடத்துல வந்து அப்படி வளர்ந்துதான் பாருங்க. இது வழி எல்லாம் பஸ் போயிருக்க நாங்கள் சீட்டில் எந்த எழும்பி நின்றுடுவோம். தெரியும், ஏண்டாப்பெல்லாம் குழுக்கும், குழுக்கு தூக்கி அடிக்கும். இது பாருங்க, பெரிய கிடங்கு. ரைட், இனி அங்கால அம்பன் தான். கொஞ்சம் தூரம் தானே இனி அம்பன். இங்கெல்லாம் ரோடுகள் எல்லாம் ஓகேயா இருக்குது. ஐயோ, கிடைக்கிற சின்ன சின்ன பள்ளங்கள் இருந்தாலும் ரோடு வந்து நடுவில் சேதமடைய இல்லை. ஓரளவு காப்பேற்றி 2 கிலோமீட்டர்